வணக்கம் நண்பர்களே, நான் தாங்க குட்டி சுட்டி. வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டுக்காரரும் பசிக்கிட்டது கிளம்பியாச்சு. டைம் பாருங்கள், 5:10 ஆயிடுச்சு. என்னோடய பையன் படிச்சுட்டு இருக்கான். வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், வாக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் நடக்கிறேன்னுட்டு போயிட்டு அங்கே காட்டுறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், காட்டு பகுதி தான். மயிலெல்லாம் சவுண்டு போடும், குயிலெல்லாம் பாருங்கள் கத்திட்டு இருக்கா. காலையில் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் கேட்குறதுக்கு. பாருங்கள், அந்த காரில் தான் என்னோடய வீட்டுக்கார் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டாரு. அதே வழியில் தான் நானும் போயிட்டு இருக்கேன். பாருங்கள், கோயில் தெரியுதா? இதுதாங்க நாகவல்லி அம்மன் கோயில். இது வரைக்கும் நடக்கும் டெய்லியும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே கோயில் வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் வரும். டெய்லியும் நாங்கள் 2 ரவுண்டு நடப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் கவர் பண்ணிவிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ரவுண்டு தான் நடக்க போகிறேன். சிங்கிளாக நடக்கிறதுனால பாருங்கள், கோயில் நல்லாயிருக்கும். நான் சிங்கிளாக நடக்கிறதுனால ஒரு ரவுண்ட் மட்டும்தான் நடக்க போகிறேன். வீட்டுக்கு போய் டைம் என்னாச்சுன்னு காட்டுறேன். ஓகே, பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. நான் சிங்கிளாக போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம். கோலம் போட்டாச்சு. அந்த கோலம் போட்டுட்டு வந்துட்டு ஜீரா தண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது எதுக்கு தெரியுங்களா? நேற்று நான்வெஜ் சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு மட்டும் ஜீரா தண்ணி குடிச்சிருச்சு. ஜீரா போட்டு பாயில் பண்ண வாட்ரு. அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். மசாலாலாம் கம்மியாக போட்டு ஈஸியாக எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, 2 லவங்கப்பூ, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, இது ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி ஊற போட்டுருக்கேன். எவ்வளோ அரிசின்னு கேட்டிங்களன்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3/4 வந்து எடுத்துருக்கேன் அரிசி. இதில் 2 பங்கு தண்ணி. தேங்காய் பால் பாருங்கள் இங்கே இருக்குது. தேங்காய் பாலும் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காட்டின கப்பில் 2 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். குக்கர் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் சூடாக இருந்தோம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாமா? பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் முந்திரி சேர்த்துக்கணும். ஒரு 10 முந்திரி போல் சேர்த்துக்காங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா வரும். அங்கே பாருங்கள், நான் முந்திரி சேர்த்துட்டு இருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், முந்திரி ஒரு 10 முந்திரி போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதங்கிடுறதுக்கு அப்புறமா தேங்காய் பால் வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பு சரி பார்த்துட்டு நல்லா கொதித்து வந்த அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் உப்பு காரம் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது, கம கம கமன்னு வாசனையாக இருக்குது. அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில், ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அரிசி ஊறி இருக்கிறதுனால ஒரே விசிலில் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். விசில் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பலன்னு கலக்கி விட்றோம். பாருங்கள், எவ்வளோ பலன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோ கமன்னு இருக்குது. இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புன்னு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். நான் ஸ்கூலுக்காக பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு.
அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், தேங்காய் பால் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் எக்கு. இது என் சின்ன பையன் மஞ்சள் முட்டை சாப்பிட மாட்டான், அதனால் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கு உண்டான மெனு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. வேறு ரெசிபி ஏதாச்சும் வேணும்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.